ஏய் என்ன இப்போ எதுவும் கிடக்குறீங்க? ஏதோ முதல் தடவை படத்தை பார்க்குற மாதிரி தொடப்பு கட்டுங்களா? அதான் கெட்டு போன கேசரின்னு தெரியல. ஒப்பா வச்சுருக்கிறீங்க தேட்டரில். தூங்கி எழுந்து பார்த்தா ஒரே ஒப்பு கொட்டை. ஒரு பேரே வரலாறு. விசிலு பறக்குது, கூட்டம் அள்ளுது, தாரத்தா பட்டை கிழிது, பசங்க வாரி அடிக்கிறானுங்கோ, அப்படி ஜாலியா வைப் பண்ணுறானுங்கோ. நம்ம அண்ணன் படத்தை ஒரு வாரத்துக்கு சென்னையில எல்லா தேட்டரும் ஃபுல்லு அவுசு ஃபுல்லு. இது தாங்க முடியாத சில வயிற்றுச்ச பிடிச்ச குண்டி கழுவாத மூத்திர குண்டிகள் என்னன்னு வீடியோ போட்டுட்டு கதையிட்டு கிடக்குறீங்கன்னா, ஏற்கனவே லீக் ஆன படத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப்பு? எதுக்கு போய் தியேட்டர்ல உட்காந்து அது சீன் கிரியேட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அட துப்ப கெட்ட தூயவாதிகளா? இதெல்லாம் அந்த படத்தை லீக் பண்றது, அந்த படத்தை ஓசில உட்காந்து வீட்டுல பாக்குறதெல்லாம் நீங்க, அது நாங்க கிடையாது. ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்சு. உங்க தலைவர் படத்தை உங்க தலைவர் படத்தை ஒரே 1 hour, ஒரு வாரம் வேணாம், ஒரு நாள் வேணாம், 1 மணி நேரம் சென்னையில இருக்க எல்லா தேட்டரும் ஹவுஸ் புல்லு பண்ணுங்களாம் பாப்போம். அங்கேயே ஓட்டிட்டு தான் இருக்காங்க. எங்க ஒரு தேட்டருக்கே ஓட்டுவோம். இதுல எங்க ஹவுஸ் புல்லு எல்லா தேட்டருக்கும் போறது? அதுவும் லீக் ஆகி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, தலைவன் படலாம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது, நக்கிக்கிட்டு போயிடும். வயிற்றுச்சலா இருக்கா? வயிற்றுச்சல் தான் டானிக்க குடிச்சிட்டு வீட்டுல படி, எனர்ஜியா இரு. இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வரும் ஒரு அரசியல் மற்றும் சினிமா சார்ந்த விவாதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிஎம் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை அவரது ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் திருவிழா போல கொண்டாடி வராங்க. தேட்டர் முன்பு பட்டாசு, பால் அபிஷேகம், நடனம், கொண்டாட்டம் என பல வீடியோக்கள் இணையத்தில் லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று வருது. இந்த நிலையில் டிஎம்கே ஜென்சி அணியை சேர்ந்த ஆர்ஜே சரஞ்சயராமன் தனது சோஷியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தை விமர்சிக்கும் வகையில், ஏன் இப்படி அழுந்துட்டுருக்கீங்க? முதல் தடவை படம் பார்க்குற மாதிரி கெட்டுப்போன கேஸ்ட் என்று தெரியும்ல, ஏன் தேட்டரில் கதறிக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க என்ற கருத்தை பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவு வெளியானதும் சமூக வலைதளங்களில் பலரும் அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. சிலர் இது தேவையற்ற கிண்டல் என கூற, மற்றவர்கள் இது கருத்து சுதந்திரம் எனவும் கருத்து தெரிவித்து வராங்க. இதற்கிடையில் இன்ஸ்டா பிரபலமான விஜய் குட்டிமா இந்த விவகாரத்தில் தனது பதிலை வெளியிட்டிருக்காங்க. ஆர்ஜே சரஞ்சயராமனின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் பகிர்ந்துள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருது. அந்த வீடியோவில் ரசிகர்களின் உணர்ச்சிகளை மதிக்க வேண்டும் என்றும் ஒருவரின் மகிழ்ச்சியை கேலி செய்வது சரியான அணுகுமுறை அல்ல என்றும் அவர் வலியுறுத்துவதாக சமூக வலைதளங்களால் பேசப்பட்டு வருது. மேலும் இரு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து இந்த விவாதத்தை இன்னும் தீவிரப்படுத்தி வராங்க. இந்த சம்பவம் வெறும் ஒரு வீடியோ விவாதமாக மட்டுமல்லாமல் ரசிகர்கள், அரசியல் ஆதரவாளர்கள் மற்றும் சமூக வலைதள பயனர்கள் மத்தியில் பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஜே சரஞ்சயராமன் கூறிய கருத்து சரியா அல்லது விஜய் குட்டிமாவின் பதில் தான் நியாயமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.